ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பைசன் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து 5 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கேன் அந்த ஒரு விவரத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இளம் ஹீரோவாக வந்து உருவாகிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட துருவ விக்ரம். ஸோ அவரோட நடிப்பில் வெளியே அந்த திரைப்படம் தான் பைசன். ஸோ இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தீபாவளி வின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு இந்த திரைப்படத்தில் நம்மளோட துருவ கூட சேர்ந்து ஒரு அனுபாமா, லால், பசுபதி, அமீர், ரஜிஷா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளோட தமிழக கபடி வீரரான மனத்தி கணேசன் அவர்களோட வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ என்னதான் வந்து சிலர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வழக்கம் போல் ஒரு மாரி செல்வராஜ் படம் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து இன்னுமே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இப்போ வந்து பைசன் திரைப்படம் உலகளவில் வந்து 5 நாட்களில் எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் போகும் நாட்களில் மேலும் மேலும் நல்ல ஒரு வசூல் செய்யும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இது வந்து துருவ விக்ரமுக்கு செம்ம பேர் ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.